இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எடுத்து வாசிப்போம். தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 97வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை ஒப்புவிக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை எல்லாம் வாசிச்சோமா? வசனத்தை பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே சொல்லி கடந்த வாரத்தில் என்ன பண்ணோம்னா பார்த்தோம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, என் ஆடுகளை மீட்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மீட்பாயாக. தேவனை மறுதலியாமல் இருப்போமாக, அவரை பின்பற்றுவோமாக, எளியவர்களுக்கு உதவி செய்வோமாக. இல்லையா? சோ இதை எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் யாரா? கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அடுத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். ஆமென். ரொம்ப கஷ்டம். எது? தீமையை வெறுப்பது. ஆண்டவர் சொல்றாரு, தீமையை என்ன பண்ணுங்க? வெறுத்து விடுங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் அதுதான். தீமையை வெறுத்து விடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் எழுதின நிருபம் 19வது அதிகாரம் 21வது வசனம் இது வாசியுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். போதும். இந்த மாம்சத்தின் கிரியையை கர்த்தர் என்ன பண்றாருன்னா வெறுக்கிறார். அல்லேலூயா. இந்த மாம்சத்தின் கிரியை கர்த்தருக்கு பிரியமானது கிடையாது. இந்த மாம்சத்திலிருந்து தோன்ற காரியத்தை கர்த்தர் விரும்புகிற காரியம்னு சொல்ல, இது மாம்சத்துல அநேகருக்கு தோன்றதான ஒரு காரியம். இது தேவன் விரும்பாத காரியம். இது தீமையான காரியம். ஆமென். இது தீமை. இது நன்மையான காரியம் கிடையாது. இந்த காரியம் ஒருவனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் சொல்லப்பட்டிருக்கிற விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். ஆமென். இதெல்லாம் என்னது அப்படின்னா தீமைகள். இதெல்லாம் மாம்சத்துல தோன்றதான தீமை. மாம்சத்துல தோன்ற நல்ல காரியம் இல்ல. நம்மளுடைய மாம்ச சரீரத்துக்குள்ள இருக்கிறதான ஒரு அழுக்கான காரியம். எது? விபச்சாரம். விபச்சாரம் நம்ம போய் விபச்சாரம் செய்யறது மாத்திரம் இல்ல. வசனம் சொல்லுது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே என்ன செஞ்சிட்டோமா? விபச்சாரம் செஞ்சிட்டோமா? தப்பா பார்த்தாலே என்னது? பாவம். தப்பா நினைச்சாலே என்னதான்? பாவமா? எது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்த வாழ்க்கை, காம விகாரம். இதெல்லாம் என்னதுன்னா தேவன் அருவருக்கிறதான பாவம். அல்லேலூயா. சோ இது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தீமையான செயலை என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு 20வது வசனம் வாசிங்க. விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் வசனத்தை 19வது வசனத்தை வாசிச்சிட்டோம். அப்படிதானே? வாசிச்சதுல ஏதாச்சும் பாயிண்ட் நம்மளுக்கு தொடுதா? தொடரனா விட்டுருங்க. இல்ல இதுக்குள்ள நான் லைட்டாவது இருக்கிறேன், விபச்சார, வேசித்தனம், அசுத்தமான வாழ்க்கை, காம விகார வாழ்க்கையில நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும்? வெளியில வரணும். அது தீமையான செயல். அடுத்து 20வது வசனத்துல சகோதரர் வாசிக்கும் பொழுது வாசித்த போல, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம். கண்டிப்பா எல்லாரும் உள்ள இருப்போம். ஆமென். உள்ள இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. நீங்களா இருந்தாலும் சரி, போதகரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த மாம்சத்தின் கிரியை யாருக்குள்ளெல்லாம் ஒட்டி இருக்கோ இதுக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா தீமையான காரியம். வசனத்தை முடிச்சுட்டு நான் சொல்றேன். அடுத்து 21வது வசனம், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை அடுத்து வாசிங்க. இப்போ வருது சாப்டர். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில்
சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிச்சீங்களா? இந்த வசனத்துல சொல்லப்பட்டதெல்லாம் மாம்சத்தின் கிரியை. இது எல்லாமே எப்படிப்பட்ட காரியம் சொன்னா தீமையான காரியம். இந்த தீமையான காரியத்தை, இந்த தீமையை நாம் செய்து கொண்டு இருப்போமானால் நம்ம எங்க போக முடியாதா? தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கலந்து கொள்ளலாம், எல்லாமே பண்ணலாம். வேதத்தை 1 மணி நேரம் வாசிக்கலாம், ஆராதனை 1 மணி நேரம் ஆராதிக்கலாம், ஜபம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா உள்ள என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. இது தீமையான செயல். இந்த தீமையை தேவன் வெறுக்கிறார். இந்த தீமையை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அப்பொழுது சொன்னது போல இப்பொழுது அப்போஸ்தலர் போல என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப இந்த காரிய வாழ்க்கையில இருக்க பாஸ்டர், இந்த காரிய வாழ்க்கையில இல்லாம இல்ல, எல்லார் வாழ்க்கையிலும் இது இருக்க, எல்லார் வாழ்க்கையிலும் இது இருக்கலாம். இது ஒன்னொன்னா என்ன பண்ணணும்? நம்மளை விட்டு அகன்று போகணும். ஆவிக்குள்ளா வருத்துக்கு முன்னாடி, பரிசுத்த ஆவியை பெறுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு இது எல்லாம் ஒன்னொன்னா நம்மளை விட்டு என்ன பண்ணணும்? போகணும். இல்ல இதெல்லாம் எனக்குள்ளவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா நாம எங்க போக முடியாதா? தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இதுல சொல்லப்பட்டிருக்க சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதிகமா சொல்ல வேண்டிய காரியம் விக்கிரக ஆராதனை. ஆமென். விக்கிரகாரம் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு என்னங்க நான் விக்கிரக ஆராதனை பண்றேன்? அந்த நாட்களில் எல்லாம் பார்த்தோம். என்ன எடுத்துட்டு வந்தாங்க? தேர். என்னது? தேர் எடுத்துட்டு வராங்க. இயேசுவுக்கு என்ன பண்றாங்க? சிலையை வணங்காச்சு. இயேசுவின் தாயாருக்கு ஒரு சிலையை வணங்காச்சு போட்டு இப்ப என்ன பண்றாங்க? வணங்குறாங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரம் இப்படியா சொல்லுகிறது, நீ வேற எந்த தேவரையும் என்ன பண்ண கூடாது? நமஸ்கரிக்க கூடாது. அல்லேலூயா. வாசிப்போமா? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். என்னையன்றி உனக்கு வேறொரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். யார் சொன்னது? கர்த்தர் எழுதியிருக்கிறார். என்னது? கட்டளை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்யற தப்பு என்ன? சிலை வழிபாடு தப்பு. ஆண்டவர் மத்தத்தை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி வேற யார் அந்த எந்த ஒரு தெய்வத்தையும் என்ன பண்ணாத? கும்பிடக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது இருக்கிற இன்னைக்கு எல்லா அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம், பேசணும். எல்லாம் என்ன பண்றாங்க? விக்கிரகங்களுக்கு பின்னாடி போறாங்க. பிசாசுக்கு நல்லா தெரியும் இவன் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டான். இவன் எங்க இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்? வேற ஒரு பழைய இடத்துல இருந்து என்ன பண்ணிருக்கான்? ரட்சிக்கப்பட்டிருக்கான். இவனை ஸ்ட்ரெயிட்டா எங்க கொண்டு போக முடியாது, மறுபடியும் பழைய இடத்துக்கு கொண்டு போக முடியாது. இவனை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணலாம்? வெளியில கொண்டு போக முடியும்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அவன் பயங்கர தந்திரசாலி. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நினைப்போம், நம்ம பெரிய புத்திசாலியா இருப்போம். தெரியுமா? அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவர்கள் செய்யற காரியம். நமக்குள்ள ஒரு பெரிய புத்திசாலித்தனம் இருக்கும். நம்ம ஒண்ணும் வணங்கலையே. இங்க அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டோம். அவங்க இதை கொடுத்தாங்க, வாங்கணும். அவங்க அதை கொடுத்தாங்க, வாங்கணும். நாம கும்பிடல. அநேக சொல்றாங்க. யாரு? ஆசி சர்ச்சில் இருக்கிறவங்களை கேட்டு கூட நான் கூட சொல்லுவேன். எனக்கு தெரிந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அப்படிப்பட்ட சிலை வழிபாடுல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நாம வணங்கல, அது ஒரு நினைவுக்காக வச்சிருக்கிறோம். அவங்க வணங்கல, ஆனா அவங்க தொடர்ந்து அவங்க வச்சிருக்கிற சிலையை நிமித்தம் எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? அதை வணங்கிட்டு தான் என்ன பண்றாங்க? போறாங்க. நினைவுக்காக வச்சிருக்கிறோம், ஞாபகத்திற்காக வச்சிருக்கிறோம். நீங்க ஞாபகத்துக்காக, அழகுக்காக வச்சிருக்கீங்க. உங்க நிமித்தம் அநேகர் என்ன பண்றாங்க? இடர்கள் அடைகிறாங்க. அப்படிதானே? ரட்சிக்கப்படாதவனை பாருங்க, அங்க போய் நின்றுட்டு இருக்கிறான்.
இடம் எங்க விசநகர். அவ்வளவு கூட்டம். தேரு ஆண்டு சொன்னாரா? என்ன தேர் இல்லைன்னு சொன்னாரா? என்ன கூப்பிட்டு அப்படியே ஊர்வலம் வாங்கன்னு சொன்னாரா? தேரை கூப்பிட்டு அப்படியே நீங்க ஊர்வலம் வாங்க, தேர் அப்படியே வரணும், உள்ள எங்க அம்மா நிக்கணும், எங்க அம்மா பக்கத்துல நான் நிக்கணும். அதுவும் நான் எப்படி நிக்கணும்? பெருசா நிக்க கூடாது, நான் குழந்தையா நிக்கணும் சொன்னாரா? யோசிச்சு பாருங்க. இல்லங்க இப்படி என்ன இருக்கு? கிறிஸ்துவ எல்லாம் மாறியாச்சு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைங்க சும்மா போய் பார்ப்போமே, சும்மா போய் பார்ப்போமே போனது. இன்னைக்கு சும்மா சும்மா சொல்லி நிஜமா என்ன பண்றாங்க? மனசார போய் என்ன பண்றாங்க? தொட்டு கால் தொட்டு கும்பிட்டு வராங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஜாசி சர்ச் இருக்கு. அதுல ஸ்ட்ரெயிட்டா போவாங்க, வாசல்ல மாதமா இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டா வருவாங்க, அம்மா காலை தொட்டு தான் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஆண்டவர் அவர் கையில் இருப்பாரு. டோட்டலி வசனத்துக்கு புறம்பானது. ஆனா இது எல்லாரும் என்ன பண்றாங்க? கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறாங்க, இதன்படி என்ன பண்றாங்க? நடத்திட்டு இருக்கிறாங்க. இது தப்பு, இது தவறுன்னு சொல்லி பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் என்ன பண்றதுன்னா சொல்றது கிடையாது. ஏன்னா சொன்னா வரமாட்டான்ல, சொன்னா உனக்கு செய்ய வேண்டியதை செய்ய மாட்டான், சொன்ன கர்த்தரை என்ன பண்றவன பாத்திர மாட்டான்ல, எங்க வராம போயிட போறான். தப்பு தப்புன்னு இப்ப சொல்லாம என்னைக்கு நம்ம சொல்ல போறோம்? நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? உங்களை கேட்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆணித்தரமா சொல்லணும், அது தப்பு. வசனத்தை காமிச்சிருக்கிறேன். எதுக்கு காமிச்சிருக்கேன்னா நீங்க மட்டும் அறிந்து கொள்வதற்கு இல்ல, இன்னொருத்தர் கேட்கும் போது சொல்லணும். விக்கிரக ஆராதனை, பில்லி சுனிய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாததுன்னு யார் சொல்லணும்? நீங்க சொல்லணும். சத்தியம் உள்ள இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். நம்மளே போயிட்டு அங்க நிக்க கூடாது. எதுக்கு? அன்னதானம் போடுறாங்க பாஸ்டர், உங்க சர்ச்சைக்கு வந்தா நீங்க புடவை கொடுப்பீங்களா? நீங்க சட்டை கொடுப்பீங்களா? அங்க கொடுக்குறாங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அங்க போறவங்க இன்னொரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா, நாங்க வேண்டுதல் செய்தோம், அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா? நான் நிறைய கேட்கிறேன். நாங்க போய் நின்னோம், நாங்க போய் வேண்டுதல் செய்தோம், வேண்டுதலை கேட்டறிந்தாங்க, அதனால நாங்க வருஷம் வருஷம் என்ன பண்றோம்? போறோம். தப்பு, அது தவறான உபதேசம். வேண்டுதல் கேட்கப்படுது, பிசாசு கிட்ட கேட்டா கூட பிசாசு கொடுக்கும், அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவ கிட்ட இயேசு மலை மேல கூட்டிட்டு போயிட்டு இயேசு சபையின் மேல உப்பரின் மேல நிப்பாட்டி என்ன கேட்டுச்சு? இது எல்லாம் எனக்கு பிரியமானவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்ன சொல்லிச்சு? அப்ப பிரியமானவனுக்கு பிசாசு என்ன பண்ண கொடுக்கும்? அப்ப பிசாசு கொடுக்கறத கர்த்தர் என்ன கொடுக்கிறான்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டு விலகி போகிற கூட்டம் நிறைய. இயேசுவை பற்றி சொன்ன உபதேசங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமா காலம் மாற மாற எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? மாறிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு காலத்துல சபையில என்ன பண்ண முடியாது, இப்படி எல்லாம் பேச முடியாது. பேசினா யாருக்கு பிடிக்காது? விசுவாசிக்கு பிடிக்காது. இப்பவே இருக்கு சில சபைகள்ல, தெரியுமா? அந்த சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கும். அடுத்த நாட்கள் நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், பாம்பேல இருக்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாரு, வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்யறாரு, கஷ்டப்பட்டு செய்யறாரு. அந்த இடத்துல ஒரு ஊழியம் செய்யற காரியத்துல அவர் சொல்ற ஒரு விஷயம், ஐயா இந்த இடத்துல என்ன இல்ல, ஆண்டவருடைய நாமத்துல என்ன பண்ண முடியாது, போற சூழ்நிலை மோசமா போயிட்டு இருக்கு, ஆண்டவருடைய நாமத்துல என்ன பண்ண முடியாது, சீக்கிரத்துல உயர்த்த முடியாது, இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இங்க ஏகப்பட்ட போராட்டம் இருக்கு. ஆராய்ச்சிட்டு இருப்பாங்களா, வார்த்தையை சொல்லிட்டு போற மாஸ்டர், பாஸ்டர் கிட்ட ஒரு கைடு இருக்கும், ஜனங்கள்ல மூப்பர்ல ஒருத்தர் கிட்ட ஒரு கைடு இருக்கும். என்ன கைடுனா 3 வருஷத்துக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும்ன்ற ஒரு கைடு இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. இதை தவிர நீ என்ன பண்ணக்கூடாது, வேற ஒண்ணு பேசக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, நீ மாத்தி பேசலாம், அங்க இருக்கிற யார் பார்த்துட்டே இருப்பா? மூப்பர் கையில ஒண்ணு இருக்கும் கைடு. இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட், ஓகே 3 பாயிண்ட். அதுக்குள்ள இல்லஸ்ட்ரேஷன் என்ன சொல்லிக்கிறான், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பாயிண்ட் தவிர நீ என்ன பண்ணக்கூடாது, மாத்தி பேசக்கூடாது. மாத்தி பேசுனா என்ன பண்ணக்கூடாது, சபையில இருந்து புறக்கணிக்கப்படுவாங்க, போதகரை மாத்திடுவாங்க. எங்க சபைகள்ல நடக்குது, இங்க தமிழ் சபையில நடக்குது, சிஎஸ்ஐ சபையில முக்கியமா நடக்குது. தெரியுமா? பேரே சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இதுதான், நீ மாத்தி பேசக்கூடாதுப்பா. 3 வருஷத்துக்கு ஆவியானவரால் நாங்களே எங்களுக்கு ஆவியானவர் பேசுறாரு, நாங்க எழுதிட்டோம், இது மேல உங்களுக்கு ஸ்பெஷல் ஆவியானவர் பேசணும். அந்நிய பாஷை என்ன பண்ணக்கூடாது, சபைக்குள்ள பேசக்கூடாது. நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம தான் பேசவே மாட்டோமே. இல்லையா? கண்ண பாஷைக்காரங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. என்னத்தான் அந்நிய பாஷை ஒண்ணுமே கிடையாது.
அது என்னங்க? கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வார்த்தை. ஆமென். இன்னைக்கு அதை என்ன பண்றோம்? எதுக்கு பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? தமிழ்லயே பேசுவோம். இயேசுவே ஆசீர்வதி. ஸ்தோத்திரம். நீங்க பேசுற ஆசீர்வாதத்தை பிசாசு என்ன பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கு. அந்நிய பாஷை பேசுறோம். ஆண்டவரோட என்ன பேசுறானா? ரகசியங்களை பேசுறானா? இன்னைக்கு அதே விட்டோம். சிம்பிளா காரணம் என்ன தெரியுமா? பட்டுன்னு சொல்லிடுறேன். இதை எல்லாம் செய்யறதுக்கு காரியம் தப்புன்னு தெரிஞ்சு செய்யறோம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தோம்னா, பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை. இது எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா ஒரு பாயிண்ட் ஒரு வாரம் என்ன பண்ணலாம்? தாராளமா பேச. உங்ககிட்ட கொடுத்தா நீங்களாம் இன்னும் தாராளமா பேசுவீங்க. சோத்திரம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் தீமை, இதை நீ செய்யக்கூடாது அப்படி சொல்லி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே? வேதத்துல கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி இதுக்கு நம்ம ஏன் கீழ்ப்பட முடியல? ஏன் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியலன்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. ஆமென். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் என்ன பண்ணிச்சுன்னா விட்டு போயிடுச்சு. ஆண்டவர் என்ன கேட்டாலும் வச்சுக்கணும். ஆண்டவர் அன்பா இருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருக்காரு? அன்பா இருக்கிறார். ஆண்டவர் அன்பா தான் இருக்கிறாரு. நீ தீமை செய்யும் போது அன்பா இருக்க மாட்டாரு, கோபப்படுவாரு. அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஆமென். நீ ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அன்பானவர் தான். ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகும் போது ஆண்டவர் அன்பானவர். ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் போது அன்பானவர். ஆனா சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட தீமைகளை செய்யும் பொழுது அவர் அன்பானவர். நீ செய்ப்பா, செய்கிறவன் நீ இன்னும் செய்யி, இனி இந்த தப்ப செய்யி, சண்டை போடு, சாட்சியை எவ்வளவு கெடுக்க முடியுமோ கெடுத்துரு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோ அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் தீமை, இதை நீ செய்யாம போறதுக்கு காரணம் என்னன்னா, நீதிமொழிகள் புத்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 8:13 வேகமா வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டும் வாயையும் நான் வெறுக்கிறேன். புரியுதுங்களா? கர்த்தருக்கு பயப்படுதலே. அவர் தீமையை வெறுக்கிறதுனா கர்த்தருக்கு பயப்படுற பயம். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்றால் தீமையை வெறுக்கிறோமா? கான்செப்ட்ல வந்துட்டோமா? சோ இதுதான் என்னன்னா தீமை. இந்த தீமையை நீ என்ன பண்ண? வெறுக்கணும். எப்படி வெறுக்கணும்? ஐயோ எனக்குள்ள என்ன இருக்கு? ஒரு கெட்ட சுபாவம் இருக்கு. அந்த நாட்கள்ல மனைவி கிட்ட நான் சொல்லிட்டு இருந்த ஒரு சுபாவம் 2 நாள் இருக்கும் நினைக்கிறேன். ஒருத்தவங்களை பார்த்து சிரிச்சிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? சிரிச்சிட்டேன். வந்துட்டு ஜோம் பண்ணதுக்கு உட்காந்தாச்சு. சிரிச்சிட்டுனா கொஞ்சம் ஒரு நக்கலான சிரிப்பு தான். யாரை பார்த்துனா இவங்களை பார்த்துதான். யாருக்கு? புடவைக்காக நின்று இருந்தாங்க. இந்த அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட வந்து இந்த கேன்சல். அப்போ அந்த டீம்ல ஒருத்தவங்களை பார்த்தேன். அந்த ஒருத்தவங்க வந்து நல்ல ஆவிக்குரியவங்க. எப்படி? ஆவிக்குரியவங்க. நீங்க நான் இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நம்மளை விட பயங்கரமா இருக்கிறவங்க எங்க நின்றுக்கிறாங்க? ஏதோ உணவு கொடுக்குற இடத்துல நின்றுட்டாங்க. அவங்க பண்றது தப்பு தான், கஷ்டம் தான், மனசுல கஷ்டப்படுறது ரைட்டு. ஆனா பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டேன். எனக்கு அது ஒரு சிரிப்பு மாதிரி வந்துருச்சு. சிரிச்சுட்டு வந்து ஜோம் பண்ணோம். அந்த ஒரு பிரச்சனை போயிடுச்சு. எங்க சிரிச்சோதோ அங்கேயே நான் காலி. ஏன்னா ஆண்டவர் பார்வைக்கு சொல்றேன், நம்ம சிரிச்சோம் தான். நீங்க நினைக்கல இதெல்லாம் ஒரு தப்பா? தப்பு. ஆவியானவர் இருந்தாருன்னா பேசுவாரு. தம்பி இது நீ பண்றது என்னது தப்பு? ஏன்னா வசதி சொல்ல மற்றவங்க நீ ஏன் என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. மற்றவங்களை நீ என்ன பண்ணக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. அற்பமாக எண்ணிட்டாங்க. சிரிச்சு நீங்க வந்து நான் புரண்டு கிடங்க, இப்படி சுத்துறேன், அப்படி சுத்துறேன், இப்படி சுத்துறேன், எங்க வந்து என்ன வரல, பிரச்சனை வரல, வீட்டுக்குள்ள போய் முட்டுறேன், என்னென்னமோ பண்றேன், கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. ஆண்டவரே என் சகோதரியை மன்னிங்க, என்ன மன்னிங்க, என் சகோதரியை நான் என்ன பண்ணிட்டேன், அற்பமா இருக்க. மன்னிப்பு கேட்ட பிறகுதாங்க வார்த்தையே வந்தது. சொல்றது வேலை. நான் பிராக்டிக்கலா சொல்றேன், நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத தீமையான காரியத்தை நான் செஞ்சு கொண்டு இருப்பேனா, தீமையான காரியத்தை நான் செஞ்சுட்டு இருப்பேனா, அது கர்த்தருக்கு பிரியம் இல்லைங்க. தேவன் அதை என்ன பண்ற மாட்டாரு, பிரியமா பார்க்க மாட்டாரு. பரவாயில்லப்பா நீ என்ன வேணாலும் செய்ப்பா, அவர் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. இது தப்பு, இது நீ என்ன பண்ணு, வெறுத்துடு. நீ வெறுக்காம போறதுக்கு காரணம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் போச்சு. அப்படிதானே?
கர்த்தருக்கு பயப்படுற பயம் போச்சு தானே? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது ஆரம்ப காலத்தில் யோசிச்சு பாருங்க, வந்தவொடனே எத்தனை பேர்லாம் முட்டி போட்டுருக்கீங்க சர்ச்சில்? உங்க ஆரம்பத்தில் மனசெல்லாம் உங்களுக்குள்ளே கை தூக்கிக்கணும், கை தூக்காதீங்க. சர்ச்சுக்குள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் முட்டி போடுவோம், ஞாபகம் இருக்கா? சபைக்குள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் வேலைன்னா முழங்கால் தான் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆராதனை நடந்துட்டு இருக்கோம், செய்தி கொடுத்துட்டு இருப்பாங்க, லேட்டா வரீங்களோ சீக்கிரமா வரீங்களோ ஃபர்ஸ்ட் முழங்கால் போட்டு என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் சமூகத்துல 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு எங்க போச்சு அந்த முழங்கால்? காணோம். ஏன்? எதுக்கு அதெல்லாம்? வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படிதானே? ரொம்ப அறிவு வந்துருச்சு நமக்கு. முட்டி போட்டா என்ன, முட்டி போடலைன்னா என்ன? ஆண்டவர் சமூகத்துல அப்பயே ஒரு காலத்துல தெரியாம பண்ணிட்டோம் பாஸ்டர். ரொம்ப நல்லது, இப்ப ரொம்ப தெரிஞ்சிச்சுல. அப்ப ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிக்கிறவங்க, சபைக்கு வந்து முழங்கால் படிக்கிறவங்க, கர்த்தரை துதிப்பேனே, ஸ்தோத்திரம் பண்ணுவேனே, அப்படிதானே பண்ணுவோம் தானே? எல்லாம் காணாம போயிடுச்சே. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லை. அப்ப ஆண்டவர் சமூகத்தில் யோசிச்சு பாருங்க. அதான் ஆண்டவர் உன்னை கேட்கல, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும் பொழுது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். உன் பேர்ல எனக்கு குறை உண்டுப்பா. எல்லா சபைகளையும் பார்த்து சொல்றாரு, உங்க பேர்ல குறை இருக்கு, என் மேல உங்க மேல நிறைய குறை இருக்கு. என்ன குறை ஆண்டவரே? ஆதியில கொண்டிருந்த ஒரு அன்பு அது இன்னைக்கு இல்ல. ஏன் இல்லாம போச்சுன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம். சத்தியம் தெரியுது. அப்பா ஏசு எனக்காக மரிச்சிட்டாரு, ஏசு எனக்காக எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பாரு, அதனால நீ இஷ்டத்துக்கு பண்ணிருக்கிற பண்ணு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? வைத்திருக்கிறார். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. ஆமென். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் தெரிஞ்சு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னா, எனக்கு ஒரு காலத்தை என்ன பண்ணிருக்கிறார்? வைத்திருக்கிறார். எத்தனை முறை நான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம திரும்ப திரும்ப அதை செய்யறேன். ஆண்டவர் பாப்பார், பயம் இருக்கான்ட்டு பாஸ்டுக்கு தெரியுதோ இல்லையோ, இல்ல உங்க குடும்பத்தாருக்கு இல்ல சபையாருக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். உங்களுடைய பய பக்தி யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அப்பா எவ்வளவோ பயபக்தியா இருக்காப்பா. மக தீமையை என்ன பண்ணல, வெறுக்கல. அதனால கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்ல. தீமையை நம்ம வெறுத்திருப்போமானா இன்னைக்கு நம்மளுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? கர்த்தருக்கு பயப்படுற பயம் தீமையை வெறுப்பமா இருக்க மாட்டோமாங்க. அப்புறம் ஏன் துணிகரமா எப்படி நம்ம செய்ய தோணுது? துணிகரம் தானே அது. நான் சொல்றது கரெக்டா இல்லைங்களா? ஆமென். இருக்கிறீங்களா? யாரும் இங்கே போயிடாங்க. இங்க ஸ்தோத்திரம். அப்ப இங்க நடக்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற போல காத்தியர்ல இப்படிப்பட்ட தீமையான செயல்களை நான் வெறுக்காம இருக்கிறதுக்கு காரணம், அவருக்கு பயப்படுற பயம் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. நம்மளே யோசிச்சு பார்ப்போம். நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படுவோம். பரலோக ராஜ்யத்தில் நம்ம நியாயத்திற்கப்படக்கூடாதுங்க. ஆண்டவர் இதெல்லாம் நீ தப்பு பார்த்து அதுக்கு முன்னாடி நான் அடியேனும், எஸ் இதெல்லாம் நான் தப்பு, இதெல்லாம் நான் தப்பு செய்யணும் ஆண்டவரே, என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, தீமையை நான் வெறுக்கணும் ஆண்டவரே. இந்த எண்ணம் யாருக்குள்ள இருக்குன்றது கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவரை ஏமாற்ற முடியாது. ஆமென். ஒருவேளை பாஸ்டை ஏமாத்திடலாம், அப்படிதானே? இல்லையா? இங்கதான் இருக்கிறீங்க, எங்க போடல. ஸ்தோத்திரம். பாஸ்டை ஏமாத்தல. இவருக்கு எல்லாம் தெரியுது நம்ம வேலை பார்க்கிற இடம் அது, நம்ம இருக்கிற இடம் இது. இவருக்கு தெரியாது. இவரு வேணாம், இவர் ஒரு ஆளே இல்ல. கஷ்டமான ஒரு பயம் இருந்துச்சு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது பாஸ்டருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இன்னைக்கு அவருக்கே இல்லை அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க, நம்மளால எந்த மூளைக்கு. சோத்திரம். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் என்ன பண்ணணும்? வாழ்க்கையில இருக்கணும். இது சத்தியம் இல்லை இல்ல, இது சத்தியம். அவருக்கு நான் பயப்படணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத உனக்கு நான் செய்யும் போது பயப்படணும். கர்த்தர் அடிச்சிடுவாரோ, என்னது கர்த்தர் அடிச்சிடுவாரோன்னு ஒரு பயம் வரணும். ஆண்டவர் அந்த பயத்தில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார், ரத்தத்தினால விடுதலை ஆக்கினார். நான் அடிக்க மாட்டப்பா, அப்பா பிதாவே என்று சொல்லி தகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு தர உன் மேல நான் ரொம்ப நேசமா இருக்கிறேன் அவ்வளவு கிட்டே நினைக்கிறாரு. பயபக்தியா இருக்கும் போது செய்யனாலே அவ்வளவு அடி. இன்னைக்கு கிருபையா இருக்கிறேன்னு சொல்றாரு. நெருங்கி வந்திருக்கிறோம், நெருங்கி வந்திருக்கிறேன் உங்களுக்காக அவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறேன். இன்னைக்கும் அவருக்கு பயப்படுற பயம் வரல அப்படின்னா அவருக்கு பயப்பட வேணாம்.
தப்பு செய்யும் பொழுது அவருக்கு நீங்க என்ன பண்ணி ஆகணும்? பயந்தாகணும். இயேசு அன்பானவர், நீங்க அவரை நேசிங்க, தப்பு கிடையாது. ஆனா அவருக்கு பயப்படுற பயம் என்ன பண்ண உள்ளுக்குள்ள இருக்கணும். பயப்படாதீங்க. இன்னைக்கு சொல்ற சபை அப்படிதான். பயமே எதுக்குங்க? இயேசு உங்களை நேசிக்கிறார். சபையில அடிக்கடிக்கு சொல்லுவேன் நான், ஜனங்க ஒரு வாரம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வரீங்களா? எதை மட்டும் வரீங்களா? கஷ்டப்பட்டு வரீங்களா? உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லணுமா? ஆறுதலான வார்த்தை சொல்லணுமா? நல்லா இருக்கும். உண்மையுமே சொல்றேன், ஆறுதல் சொல்ல நிறைய பேர் வருவாங்க. ஆனா அங்க போனோம், அங்க போக முடியாது. ஆறுதல் ஆறுதல் என்று செய்யற தப்பல. இன்னைக்கு ஏன் செய்யற தப்புன்னே நினைக்கிறது கிடையாது. அது தப்பாச்சு, ஆண்டவருக்கு பிரியமில்லைன்னு எழுதி வச்சிருக்கிறாரு, அதை நான் செய்யறேன்ற ஒரு இது கிடையாது. என்ன பண்றதோ அதை தாண்டி என்ன பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டே இருக்கிறோம். அப்படிதான் இங்க ஒருத்தருடைய லைஃப்ல நடக்குது. 2 சாமுவேலின் புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு பயப்படுற பயம் குறையும் போது நாம் தீமையான காரியத்தை செய்யறோம். வாசிங்க 2 சாமுவேல் 11:1. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வரும்போது தாவீது யோவாபையும் அவனோடு கூட சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்துட்டான். அல்லேலூயா. பத்சபால் இடத்துல தாவீது தப்பு பண்ண போறான், பாவம் பண்ண போறான், தீமையான காரியத்தை செய்ய போறான். ஆண்டவர் கூட இருக்கிறார்னு சொன்னவன், கர்த்தர் பேசுறாருன்னு சொன்னவன், கர்த்தர் இதயத்தோடு வாசம் பண்ணுகிறாருன்னு சொன்னவன், யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம் வரும்போது அவன் எங்க போகலையா? யுத்தத்துக்கு போகல. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி போகுது அப்படின்னா, செய்ய வேண்டியதை செய்யாம போறோம் தெரியுமா? ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை மிஸ் பண்ணுவோம். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? அடிச்சிட மாட்டாரு. செய்ய வேண்டிய வேத வாசிப்பு விட்டுடுவோம், பரவாயில்ல பார்த்துப்போம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் பரவாயில்ல பார்த்துப்போம். சபைக்கு போக வேண்டியது பரவாயில்ல பார்த்துப்போம். இது எல்லாத்தையும் இதெல்லாம் நான் செய்ய வேண்டியது, இதெல்லாம் நான் செய்யாமல் போகும் பொழுது தாவீதோ யுத்தத்துக்கு போகாம நின்றுட்டான். அடுத்து அவன் செய்யறது பத்சபால் இடத்துல என்ன பண்றான்? பாவம் செய்யறான். தாவீது எங்க இருக்கணும்? ராஜா எங்க இருக்கணும்? யுத்தத்துக்கு போகும் பொழுது அவனை அழிச்சவன் இவனை அழிக்கணும், இவனெல்லாம் அழிக்கணும்னா ராஜா அங்க நிக்கணும். ஆமென். போருக்கு போகும்போது ராஜா அங்க நிக்கணும்ல. ஆனா ராஜா எங்க இருந்தாரா? அவர் வேற வேலையா போயிட்டாரு. அடுத்தவன் மனைவி போயிட்டாரு அவரு அந்த பக்கம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், பிராக்டிகலா சொல்றேன். நீங்க ஜெபத்திலே வேத வாசிப்பிலே குறையும் பொழுது எதனா ஒண்ணு ஆண்டவருக்கு பிரியமில்லாதது உள்ள வரும். பிராக்டிகலா அனுபவிச்சு உங்களுக்கு தெரியும். ஜபம் குறையுது, என்னுடைய வாழ்க்கையில நான் யோசிச்சிருக்கிறேன். ஜபம் குறையுது, வேத வாசிப்பு ஜபம் குறையுது இல்ல, ஜபம் இல்ல, வேத வாசிப்பு இல்லைன்னா 1 நாள் 2 நாள்ல வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம கதை எதெல்லாம் மேற்கொள்ளணுமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடும்? மேற்கொண்டோம். கர்த்தருக்கு பிரியமில்லாதது எல்லாம் உள்ள வந்துடும். செய்ய வேண்டியதை செய்யாமல் போகும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில நீங்க செய்யறதான அன்பு, கர்த்தரிடத்தில் அன்பு காட்டுறீங்களா? அந்த அன்பை கரெக்டா காட்டுங்க. அப்ப என்ன உணர்வு இல்லாம இருக்கும்போது அந்த இருதயம் என்ன இருள் அடைஞ்சிடும். அது சொல்றது புரியுதுங்களா? அது இருள் அடைஞ்சிட்ட பிறகு அது வெளிச்சம் வரது ரொம்ப கஷ்டம். அப்படி ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த இடத்துல வெளிச்சம் வரணும். ஆமென். தாவீதுக்கு என்ன வரல? வெளிச்சம் வரல. அவன் இருள் அடைந்தான். காரணம் என்ன? போருக்கு போக வேண்டியவன் போருக்கு போகல. இங்க உப்பரியின் மேல் நின்று உலாவிக் கொண்டு இருக்கிறான். பாவம் செய்வதற்கு, தீமை செய்வதற்கு அவன் என்ன பண்றான்னா மூவ் ஆகுறான். பிசாசு அப்படியே கொண்டு போகுது அவனை. பிசாசு தான் முற்றிலுமா நம்மள சொல்ல முடியாது. நம்ம ஓரளவுக்கு ஒன்னல்ல, பிசாசு ஆசையை காமிப்பாங்க. நல்லா நோச்சுக்கோங்க. பிசாசு ஆசையை காமிப்பான். நம்மளுக்கு கொண்டு போய் இழுத்துன்னு போயிட விட மாட்டான். ஆசையை காமிச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடுவோம், தப்பு பண்றதுக்கு போயிடுவோம். தீமை செய்யறது என்றது உங்களுக்கு மாத்திரம் இல்ல, மற்றவங்களுக்கு செய்யறது என்னதுதான் தீமை, தப்பு தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கிறது தீமையான காரியம். ஆண்டவர் தான் சொல்றாரு, என்னில் அன்பாக இருக்கிறவனே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை என்ன பண்ணுங்க? வெறுத்து விடுங்கள். ஆமென். இப்ப வெறுத்து விடுறதுக்கு என்ன பண்ணல? இவரால முடியல.
ரெண்டாவது உரியாவுக்கு பிரச்சனை. உரியாவின் மனைவி பட்சபாலை என்ன பண்ண அபகரிச்சுட்டா. நல்லா இருந்த சேவகனை சொல்றா, நீ போவா வீட்டுல போயிட்டு இருன்னு சொல்றா. சேவகன் அப்ப கூட போல, நான் ஆண்டவர் யுத்தத்துக்கு போயிருக்கும், ஆண்டவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே, நல்லது நினைக்கிறான். அவனுக்கே இவன் என்ன பண்றான், தீமைய செய்யறான். இன்னைக்கு நம்மளுக்கு நல்லதை நினைச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம அநேக முறை என்ன பண்றோம், தீமையை செய்யறோம். என்ன செய்யணும், தீமை. எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாங்க, உண்மையை சொல்ற அந்த சகோதரி சிரிச்சிட்டு வந்துட்டுன்னு சொன்ன தெரியுமா, அதுக்கப்புறம் ஆண்டவர் இன்னும் பல காரியங்களை வெளிப்படுத்தினார். அந்த சகோதரி எனக்கு செஞ்ச நன்மை, ஒரு நாள் ஒரு வேலை என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு ஒரு உணவு கொடுத்தாங்க. அன்னைக்கு சமைக்க முடியாத சூழ்நிலை, எல்லா ஊழியத்தையும் முடிச்சுட்டு கலக்கத்தோட வர முடியல அப்படின்னு வந்து படுக்கிறோம். 2 ஆயிடுச்சு, இனிமேல் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறது கஷ்டம். ஒரு வேளை சாப்பாடு என்ன பண்ணாங்க, கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை சாப்பாடு போதும், ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒரு பொருளை எனக்கு கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு பொருளை என் பிள்ளைக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த காது உள்ள இந்த மனசுக்குள்ள ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, எப்போ ஒரு காலத்துல உனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்கப்பா, இன்னைக்கு இவங்க என்ன பண்ணலாம், அற்பமா காணப்படலாம், இல்ல இன்னைக்கு உனக்கு விரோதமா இவங்க என்ன பண்ணலாம், செய்யலாம். விரோதமாவே செஞ்சுட்டு போட்டுமே, எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது. அவங்க எனக்கு விரோதமாவே செய்யட்டும், எனக்கு பிரியமில்லாத செய்யட்டும். எனக்கு பிரியமில்லாத நிறைய செஞ்சிருக்கிறாங்க, எனக்கு விரோதமா நிறைய செஞ்சிருக்கிறாங்க அவங்க. நான் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அவங்கள நீ என்ன முடியலன்னா நேசிக்க முடியலையே, நீ அவங்களை நேசிக்கணுமே. நான் சொன்னேன், ஆண்டவரே அவங்க எனக்கு விரோதமா இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க ஏதோ பண்ணாங்க. ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, உங்க கொடுக்குறாரு அடி, எங்க கொடுக்குறாரு, அன்னைக்கு கொடுத்தாரு. அன்னைக்கு இந்த இடத்துல நின்று இந்த இடத்துல சாப்பிட வாங்கினீங்க, நான் செத்துட்டேன். சிரிச்ச பாவத்துக்கு ஆண்டவருக்கு காமிச்சிருது, அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? மற்றவங்க கர்த்தரை அறியாதவங்க, கர்த்தருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாதவங்க எதனா பண்ணிட்டு போட்டோம். ஆனா நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சி வளர்ந்தவங்களாச்சு. ஆமே தானே, வளர்ந்தவங்க தானே, சூப்பர். மற்றவன் கர்த்தரை அறியாதவன் இல்ல கர்த்தரை அறிஞ்சவனாவே இருக்கட்டும், அவன் தப்பு பண்ணிட்டு போட்டோம். நீங்க அவனை பார்க்காதீங்க, உங்களுடைய குணாதிசயம் என்ன. ஆமே, அதை நம்ம என்ன பண்ணி ஆகணும், காமித்துதான் ஆகணும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, அப்போ நான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் நான் செய்ய வேண்டிய தீமையை செய்யாமல் இருப்பேன். இல்லைன்னா தீமை செய்வதற்கு என் காலம் என்ன பண்ணும், விரைந்து ஓடும். அவனுக்கு எனக்கு விரோதமா செஞ்சுட்டாங்க, எப்படி அவன் எனக்கு செய்யலாம். ஒரு காலத்துல ஹெல்ப் பண்ணானேப்பா, ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு இருக்கும் போது உனக்கு உதவி செஞ்சானேப்பா, கொஞ்சம் கூட உனக்கு நன்றி விசுவாசம் இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நாம என்ன பண்றோம், நேசிக்கிறோம். ஆனா நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு என்னது இருக்கு. என்ன எதிர்பார்க்கிறோம், பதில் அவங்க என்ன பண்ணணும், நம்மள நேசிக்கணும். எதிர்பார்க்கிறோமா இல்லையா? எதிர்பார்க்கிறோம் தானே. நான் அவனை நேசிக்கிறேன், நான் அவனுக்காக செய்யறேன். இப்ப உதாரணமா மக சந்தோஷம் இருக்காப்புல, இவர் நான் நேசிக்கிற இவருக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறேன். இவரு என்ன பண்றாருன்னா, இவரு நேசிக்கிற காமேஷ் என்ன பண்றாரு, ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறாரு. இப்ப யாருக்கு கோபம் வருது, எனக்கு கோபம் வருது. ஏன்னா நான் உனக்கு நேசிக்கிறேன், நான் உனக்கு அவ்வளவு காசுல சட்டம் வாங்கி கொடுத்துருக்கிறேன், நன்றி விசுவாசமே இல்லாம என்ன பண்ணிருக்கிறேன், நீ அவனை நேசிக்கிற. அப்ப என்னன்னா எல்லாருடைய வாழ்க்கையில நான் ஒரு அன்பை எதிர்பார்க்கிறேன், அந்த அன்பு எனக்கு என்ன வேணும், ரிட்டர்ன் வேணும். எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட, அப்பா அம்மா பிள்ளைங்க கிட்ட, கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் உனக்கு இவ்வளவு நேசிக்கிறேன்னு நீ எனக்கு கொஞ்சமாவது நேசிக்க மாட்டியா? நான் சொல்றது என்னன்னா, அவன் நேசிக்கிறானோ இல்லையோ, ஆமென், அவங்க நேசிக்கிறாங்களோ இல்லையோ, உங்க அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா பூரணமா இருக்கணும். ஆமென். அப்ப அர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும்னா, ஐயோ இதை நான் செய்யக்கூடாது, பகைகள். ஆமென். இந்த பகை என்ன பண்ணக்கூடாது, எனக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது, செய்ய வேண்டியதை செய்யாம போகும் பொழுது, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க என்ன பண்றாங்க, செஞ்சிருங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ இல்லையோ, அவங்க உங்களுக்கு உதவி செய்யறாங்களோ இல்லையோ, நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணிடுங்க, உதவி செஞ்சுட்டு போயிடுங்க. அவன் எனக்கு உதவி செய்யறாங்க இல்லை அதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க. இப்படி தாவீது என்ன பண்றான்னா, அவனுக்கு நல்லது செஞ்சவனுக்கு என்ன பண்றான், கெட்டது செஞ்சு அவனை கொன்னுட்டான். கொண்டு
அப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்து நிமித்தம் கர்த்தர் அவனை எப்படி அடி கொடுக்கணும் என்ன பண்ணிட்டாரு, அடி கொடுத்துட்டாரு. அதனால டிபார்ட்மெண்ட். ஆனா தீமையை என்ன பண்ணி ஆகணும், நம்ம வெறுத்தாகணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சரியா செய்வோம். சவுல் அதே போலதான் செய்யறான். துணிகரமான பாவம். வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 28:7. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்க. அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடு. போதும்பா. அஞ்சனம் பார்க்கறதுன்னா என்னது? ஜோசியம் பார்க்கறது, குறி சொல்றது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை நீ என்ன பண்ண தேடு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? லேவியராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வேகமா வாசிங்க. லேவியராகமம் 20:6. அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் எந்த ஆத்மா அவைகளை நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு எதிர்த்து நின்று அறுப்புண்டு போக பண்ணுவேன். யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு. இப்படி அஞ்சனம் பார்க்கிறவங்க எப்படி நம்முடைய வேதத்துல இப்ப நம்ம கலாத்தியர்ல வாசிச்சது போல இப்படி செய்யறவன் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு வார்த்தையை சொன்னாரோ அதே தேவன் பழைய ஏற்பாடுல எழுதி வைத்திருக்கிறாரு. இப்படி அஞ்சனம் பார்க்கிறவனும் போறவங்க அவனுடைய ஆத்மாவை அறுப்புண்டு போக பண்ணுவேன்னு சொல்றாரு. இங்க கிளம்பிட்டார் ஒருத்தர் எங்க பார்க்கறதுக்கு? அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடுங்கள். யாரு? சவுல். அஞ்சனம் பார்க்கறது. ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணல அப்படின்னா அவனோடு இடைப்படுறது ஸ்டாப் ஆயிடுச்சு. கர்த்தர்கிட்ட வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே பேசுங்கன்னு சொல்றான். ஆண்டவர் பேசல. இப்போ துணிகரமா ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். மெசேஜ் கூட பிடிக்குது. டைம் ஆயிடுச்சு. சோத்திரம். துணிகரமான காரியத்தை சவுல் செய்ய ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படி செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னா கர்த்தர் பேசல. யார் பேசல? கர்த்தர் பேசல. இது வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு, இது வரைக்கும் உதவி செஞ்சிருந்தாரு. இப்போ இவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை நேரத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். கர்த்தர் பேசல. இப்போ அஞ்சனம் பார்க்கிறவன் தேடு. இதே சவுல் இதுக்கு முன்னாடி 28வது அதிகாரம் 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் போது பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு. ரொம்ப பெரிய பெரிய பரிசுத்தவான். ஏன்னா லேவியராகமத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு அஞ்சனம் பார்க்கறதுலாம் தப்புன்னு. இப்ப அஞ்சனம் பார்க்கறவங்க திருத்தி விட்டவர். இன்னைக்கு ஆண்டவர் பேசல, ஆண்டவருடைய உதவி வரல, எதிர்பார்த்த இடத்துல கிடைக்க வேண்டியது கிடைக்கல. இப்போ ஒரு முடிவு பண்றாரு, தேவை அஞ்சனம் பார்க்கறவன துரத்தி விட்டவர். கர்த்தருக்கு பயம்னு தெரியும், கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும். உனக்கு வரும்பொழுது போடுறது. இப்போ உனக்கு இப்போ ஒரு தேவை. இப்ப வேற வழி கிடையாது. இத்தனை நாள் பரிசுத்தம் ஆண்டவர் என்னன்னு பேசுற. இப்ப உன்னால முடியல. இப்ப நீ என்ன பண்ற? கர்த்தருக்கு விரோதமான துணிகரம். ஆமென். இது எதுல வருதுன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்ல. ஒண்ணு. இன்னொன்னு உங்களுடைய தேவை சந்திக்கப்படும். இன்னைக்கு நிறைய முறை நம்ம உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய தேவை சந்திக்கப்படாத போது நாம ஒரு முயற்சி எடுக்கிறோம். என்ன முயற்சினா மாம்சத்துல சில முயற்சிகள் எடுக்கிறோம். தப்பு. சில பாவத்தை செய்யறோம். தப்பு. சில அக்கிரமத்தை செய்யறோம். தப்பு. அன்னைக்கு இதெல்லாம் தப்புன்னு சொன்ன ஆல்ரெடி நீ இதுல பாவம் சொன்னல. இதுல பாவம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால ஒதுக்கி விட்டேன். சரி இப்ப என்ன பண்றேன்? அதெல்லாம் சேர்த்து கொள்றேன். எதெல்லாம் விட்டுமோ சினிமா பார்க்கறதை விட்டுருந்தேன் பாஸ்டர். ஞானஸ்தானம் எடுத்து 1 மாசம் ஃபுல்லா சினிமா பார்க்கல. அடுத்த மாசம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம். மொபைல்ல பார்த்தோம், டிவில பார்த்தோம். லாஸ்ட் டைம் எங்க இருக்கிறோம்? தியேட்டர்ல இருக்கிறோம் பாஸ்டர். அப்புறம் போன் பண்றேன். சரிடா பண்ணி நல்லா இரு. சோத்திரம். மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அன்னைக்கு இல்லை. இன்னைக்கு பிரச்சனை வந்த பிறகு என்ன வருது? இன்னைக்கு கர்த்தர் பேசல, இன்னைக்கு கர்த்தர் உதவி செய்யல, கர்த்தருடைய கரம் உதவி செய்யலன்னா பட்டுன்னு எங்க போடக்கூடாது? பழைய இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு என்ன பண்ணணும்? அவர் சமூகத்துல காத்திருக்கணும். அந்த வசனம் சொல்லுங்க. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 27வது வசனம். தீமையை தேடுகிறவர்களுக்கோ தீமையே வரும். ஆமென். நீங்க என்ன தீமை செய்யறீங்களோ உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ யாருக்கோ அந்த தீமை எங்க வந்து நிற்கும்?
கடைசியா உங்ககிட்ட தான் வந்து நிற்கும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணணும், அறுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அன்னைக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, ஏன் கர்த்தர் என்ன கைவிட்டாரு அன்னைக்கு சொல்லாதீங்க. அவர் நீதி உள்ளவர். ஆமென். நம்ம செஞ்சதுக்கு தான் என்ன பண்றாரு, செய்யறாரு. ஒண்ணு ஆண்டவரோட ஒப்புரவாயிடுங்க. ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க, என் பாவத்தை மன்னிங்க, நான் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்கோங்களேன். நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருந்தேன், அந்த சிஸ்டர் என்கிட்ட பேச மாட்டாங்க, பேசாம போயிட்டு சாரி கேட்டுருவேன். இப்போ நான் சாரி யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, அவங்களை பார்த்து நான் சிரிச்சுட்டேன். அவங்களுக்கே தெரியாத கூட நீங்களே என்ன காமிச்சாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க. தீமையை வெறுக்கிறத வெறுங்க, நிறைய இருக்கு. இன்னைக்கு இது போதும். கத்திரி சித்தமானா அடுத்த வாரம் பார்ப்போம். எழுந்து நின்று நாம் ஜெபம் பண்ணுவோம்.